அங்கே ஒர்க் அவுட் ஆகலைன்னா நாங்கள் அடுத்த நாள் எங்கள் படத்தை தேட்டர்லேருந்து எடுத்துருவோம். குகன் சார், நீங்கள் இந்த மார்க் போடவே கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்களா? மார்க் யாரும் அதை போடக்கூடாது, விமர்சனமே அப்படி தான் இருக்குது அந்த காலத்துலேருந்தே. அது எப்படி நீங்கள் அந்த மார்க்கு போடக்கூடாதுன்னு சொல்கிறது? நான் எல்லாத்தையும் சொல்லலை சார், ஒரு சில பிளாட்ஃபார்ம்ஸ் மட்டும்தான் தெளிவாக சொல்கிறேங்க. அதில் வந்து 8, 10, இன்னொன்று வந்து 1, 2 இது மட்டும்தான் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து ஒரு வர்த்தக ரீதியாக நடந்துட்டுருக்குங்கிறது தான் நான் சொல்கிறேன். அந்த சண்டையாக இருக்குங்கிறது தான் ஐ ட்ரை டு மீன். கண்டிப்பாக விமர்சனம் எல்லா இடத்துலையுமே வரவேற்கத்தக்க சார். இது வந்து விமர்சனம் இல்லை, இது வந்து இன்ஃப்ளேட்டட் ஒரு இதுதான். அது விமர்சனம் இந்த படத்துக்கு இவ்வளோ அப்படிங்கிறது தான் அதோட இதுவே அது. பட் ஆனால் அதில் வந்து நீங்கள் காலத்தில் ஆனந்த விடன்லேருந்து எல்லாத்துலேயும் மார்க் தான் போடுறாங்க. அதை வச்சு தான் மக்கள் வந்து உள்ளே போடுறாங்க. இல்லை, நான் ஒரு சில பிளாட்ஃபார்ம் மட்டும்தான் நான் சொன்னேன் சார். சார் நான் வெரி கிளியராக 1, 2 பிளாட்ஃபார்ம்ஸ் தான். அந்த பிளாட்ஃபார்ம் நான் இப்போ எக்ஸ்ட்ரீமாக சொல்ல விரும்பலை. பட் எல்லாருமே கண்டிப்பாக விமர்சனம் ரொம்ப முக்கியம். நீங்கள் கொடுத்த விமர்சனம், அதுக்குண்டான ரிப்ளை எல்லாமே வரவேற்கத்தக்கது. அது கண்டிப்பாக ஒரு படத்துக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம். நான் சொல்கிறது குறிப்பிட்டு சொல்கிறேன், 1, 2 பிளாட்ஃபார்ம் மட்டும் தான் நான் சொல்கிறேங்க. தேங்க்யூ சார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நல்லா இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து ஸ்டார்ஸ் போகிறது தப்பு, ரேட்டிங் போகிறது தப்பு, அந்த முறையை மாற்றணும்னு நீங்கள் சொல்கிறீங்க, சரிங்களா? ஆனால் வந்து நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணும்போது அது பண்ணுறீங்க. நீங்கள் உங்களோட ப்ரொமோஷன்லேயே வந்து அது இருக்குது. ஸ்டார்ஸ் போட்டிருக்காங்க, அத்தனை ஸ்டார்ஸ் அதனால கேட்குறாரு அவர். இல்லை, நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக 1 அல்லது 2 பிளாட்ஃபார்மோட ப்ராப்ளம் மட்டும்தான் நான் சொல்கிறேங்க. மிச்சது எல்லாருமே வந்து கண்டிப்பாக விமர்சனம் வேணும், கண்டிப்பாக அதுக்குண்டான ரேட்டிங் வேணும். ஒரு பிளாட்ஃபார்ம் 2 பிளாட்ஃபார்மில் மட்டும் அது ஒரு பிஸ்னஸ் வர்த்தக ரீதியாக யூஸ் பண்ணுறாங்கிறத நான் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கன்னு சொன்னேன். ஆக்சுவலாக நீங்கள் தான் சார் அதை தேடினே போகிறீங்க. நீங்கள் தான் சார் தேடின்னு போகிறீங்க அவங்கள. இப்போ நீங்கள் வந்து இப்போ ப்ரமோஷன் பண்ண சொல்கிறீங்க, அவங்கள வந்து ரிவ்யூ எது சொல்கிறீங்க, பாசிட்டிவ் எது சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் தேடின்னு போகிறீங்க, அவங்க வந்து சில விஷயத்தை வந்து டாமினேட் பண்ணி கேட்கும் போது உங்களுக்கு அந்த பிரச்சனை வருது. கரெக்ட்? இல்லை, உங்களுக்கு வந்து கான்ட்ரவர்சியாக இருக்குங்கிறத நான் சொல்கிறேங்க. எப்படின்னா, இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் ரேட்டிங்கில் வந்து மிக கம்மியாக கொடுக்குறாங்க. அதனால தான் நான் சொன்னேன் உங்களுக்கு, மார்க்காக வந்து 80 மார்க் எடுத்தால் பாஸா, 70 மார்க் எடுத்தால் பாஸா, 60 மார்க் எடுத்தால் பாஸாங்கிறது நான் கேட்டுட்டு வந்துட்டுருக்கேன். இப்போ சினிமாவில் வந்து 6 ரேட்டிங் 7 ரேட்டிங் அப்படிங்கிற வரது வந்து கண்டிப்பாக இட்ஸ் கன்சிடர் அஸ் அ ஃபெயிலியர் ஆஃப் த ஃபிலிம். அதை நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். மக்கள் மனதில் அது எப்படி பார்க்குறாங்கங்கிறது தான் நான் சொல்கிறேன். அதே இது இந்த படத்துக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் வந்தது. வேறஸ் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் வந்து டிக்கெட் புக்கிங் எக்ஸ்ட்ராடினரியாக போயிட்டே இருக்குது. ஸோ அது வந்து மிஸ்கன்சம்ஷன் தான். அது வந்து அவாய்டு பண்ணிக்கலாங்கிறத நான் சொல்கிறேன். அவங்க அது ஒரு ப்ராடக்டாக பார்க்குறாங்க, அது ஒரு பொருளாக வந்து விற்கிறதுக்காக பார்க்குறாங்க. அது பொருளாக பார்க்கக்கூடாதுங்கிறது தான் என்னோட தாழ்மையான கருத்து. சார், இந்த படத்தில் ப்ரொமோஷனே வந்து இன்ஃப்ளூயன்ஸை வச்சு தான் பண்ணுறீங்க. ஆனால் வந்து பாராட்டு வாழ்த்துக்கள் மட்டும், எங்களுக்கு நன்றி மட்டும் எங்களுக்கு சொல்கிறீங்க. ஃபஸ்ட்டு ஷோவே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு போடுறீங்க. அதனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? ஆனால் எங்கள்கிட்ட நீங்கள் பண்ணும்போது நாங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக சொல்கிறோம், நீங்கள் சொல்கிறீங்க இந்த ஸ்டார்ஸ்லாம் தேவையில்லைன்ட்டு. அப்போ வந்து நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் எடுத்துக்க சார். எந்த ப்ராடக்ட்டு, படம், இன்ஃப்ளூயன்சஸ், ப்ரமோஷன்ஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாம் ஒன்று தான். ப்ரமோஷன்ஸ் வந்து பட் எல்லாருமே பப்ளிக் தான் கனெக்ட் பண்ணுறீங்க. ஆமாம், ப்ரெஸ் முன்னாடி தானே காமிச்சோம். மெயின் ப்ரெஸ்ஸுக்கு தான் ஃபஸ்ட்டு காமிச்சோம். அதுக்கு முன்னாடி பப்ளிக்கு தான் காமிச்சோம், ரேண்டம் பப்ளிக்கு. நீங்கள் தான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க. நீங்களும் கூட டைரக்ட் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். ஸோ இல்லை, இதெல்லாம் வந்து டைரக்ட் பண்ணுறாங்க, இன்ஃப்ளூயன்சர்ஸ் வீடியோ பார்த்துட்டு படம் பார்க்க போனோம். படம் வந்து அவங்க சொன்ன அளவுக்கு இல்லை, ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்லி வீடியோக்கள் இது வரைக்கும் வேறு படங்களுக்கு அதிகமாக வந்தது கிடையாது. இந்த படங்களுக்கு அவ்வளோ அதிகமாக இருக்குது வீடியோஸ். என்கிட்ட வீடியோஸ் இருக்குது. நான் எடுத்த வரைக்குமே ஒரு 10 வீடியோஸ் என்கிட்ட இருக்குது.
இது இன்ஃப்ளூயன்சர்ஸை வச்சு இந்த மாதிரி பண்ணணுங்கிற அதுக்கு மேலே இருக்குது சார். ரொம்ப பாசிட்டிவாக வந்தது. எவ்ரிடே தேட்டர் விசிட்ஸ் போகிறேன், மக்களோட டேரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணுறேன். என்னை யாரும் நேரில் என்னோட கேள்வியை முடிச்சிருவா. முடிச்சிருங்க. ஸோ இது வந்து இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் வச்சு இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி படி தான் பண்ணீங்களா? அப்படி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது எந்த அளவுக்கு ஒரு படம், என்ன சார் சொன்னார், தப்பாக சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ அது தப்பாக சொல்லாதீங்க அப்படின்னும் போது ஒரு விமர்சனம் ரெண்டுமே வரும், அதை எடுத்துக்கணும். இப்போ இன்ஃப்ளூயன்சர்ஸ் வச்சு நீங்கள் பண்ணுறது தப்பு தானே. இன்ஃப்ளூயன்சர்ஸ் போய் பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம பே பண்ணியிருப்போம், அதனால் பேசுகிறாங்க. இதனால் வந்து மக்கள் இந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு என்ன பதில்? அவ்வளோதான். மக்கள் சொல்லலை, அதுதான் நான் என்னோட பதிலாக சொல்கிறேன். ஏன்னா நான் டெய்லி தேட்டர் போகிறேன், எல்லாரையும் கூட்டிகிட்டு தான் போயிட்டுருக்கேன். ஒரு மக்களும் நாங்களே ஓப்பனாக அன்றைக்கி கேமராலாம் தூக்கிட்டே போயிட்டோம். மக்கள்கிட்ட ஓப்பனாகவே கேட்டுடலாம், ஜென்யூனாக என்ன ரிவ்யூ நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா 10 out of 10 கத்துறாங்க. பட் எங்களுக்கு பத்திரிக்கையில் 10 out of 10 யாரும் கொடுக்கல. பட் அதை நாங்கள் அதை ஒரியும் பண்ணிக்கல. எங்களுக்கு இந்த ப்ராடக்ட் மேலே நம்பிக்கை இருக்குது, அதுக்கான கூட்டம் வந்துட்டு இருக்குது. அதை தாண்டி ஒரு ப்ரமோஷனுன்ற ஒரு விஷயம் வந்து இந்த மாதிரி ஒரு படம் இருக்குதுன்னு தெரியப்படுத்துறதுக்கு மட்டும்தான். அவங்க சொல்கிறதுனாலலாம் இப்போ நான் சில அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் கூட இருக்குது, இது டாக்டர்களால் பரிந்துரைக்கப்பட்ட டூத் பேஸ்ட், அதுக்காகலாம் நீங்கள் எல்லோரும் போய் வாங்க மாட்டீங்க. உங்களோட டீத்துக்கு செட் ஆகுதுன்னா நீங்கள் வாங்க போகிறீங்க. இது இருக்குதுன்னு மட்டும் தான் நம்மளால் காட்ட முடியும். அதோட ஃபுட்ஃபால் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஷோ மட்டும் தான் தெரியும். எங்களுக்குலாம் ஃபர்ஸ்ட் ஷோ ஒன்றுமே கிடையாது. எங்களோட கூட்டமே வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே இப்போ மண்டே டியூஸ்டேலாம் தான் போயிட்டுருக்குது. அதை தாண்டி இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கும் என்கிட்ட ஒரு பதில் இருக்குது. ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு ஃபேக் ரிவ்யூ பரவுது அப்படின்ட்டு ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா நீங்கள் மீடியா நீங்களே முன்னெடுத்து நீங்களே பப்ளிக் ஒரு 150 பேரை கூட்டிக்குங்க. மிக்சடு ஏஜ் குரூப்பில் நாங்கள் மறுபடியும் ஒரு ப்ரிவ்யூ போடுறோம், அவங்கள லைவாக ரெக்கார்ட் பண்ணலாம். நீங்களே இருங்க, நாங்களாம் அந்த பக்கம் கூட வரல. அப்போ ப்ரிவ்யூ என்ன ரிவ்யூவோ அதை நீங்கள் கொடுங்க, நாங்கள் அதை தாராளமாக ஏற்றுக்கிறோம். ஈவன் யூ கேன் வித் இந்த மூவியை வந்து நீங்கள் தேட்டர்லேருந்து கூட வெளியே எடுத்துருங்க. ஏன்னா எப்படி ஒரு பெய்டு ப்ரமோஷன் இருக்குதோ அந்த மாதிரி பெய்டு டிஃபமேஷன் போயிட்டு இருக்குது. ஐ திங்க் அது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுதான் இந்த படத்துக்கு நடந்துட்டு இருக்குது. ஏன்னா நாங்கள் ரெகுலராக தேட்டர் போயிட்டு அவங்கக்கிட்ட இன்ட்ராக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு ரொம்ப கிளியராக தெரியுது எங்களோட விஷன் ரொம்ப கரெக்டாக இருக்குன்ட்டு. ஸோ இந்த மிக்சட் ரிவ்யூஸ்க்கு இதுக்கெல்லாம் அஞ்ச போகிறது இல்லை. ப்ளீஸ் நீங்கள் யாருன்னா ஒருத்தர் இதுக்கு முற்றுப்புள்ளி வைங்க, அது உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். பிகாஸ் மீடியா அண்ட் ப்ரெஸ் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி இஷ்யூஸை வந்து கொண்டு போய் சேர்க்கணுன்ட்டு வில் அரேஞ்ச் அப் ரிவ்யூங்க. தாராளமாக நீங்களே, ஐ திங்க் இங்கே நிறைய பேர் ட்விட்டர்லேயும் நிறைய ட்ரெண்டாக இருக்கீங்க, ஒரு கான்டெஸ்ட் ஒன்று நடத்தலாம். அந்த கான்டெஸ்ட் வச்சு பப்ளிக்லேருந்து 150 மெம்பர்ஸை ஒரு மிக்ஸ்டு ஏஜ் குரூப்பில் கூட்டிகிட்டு வாங்க. டெஃபினட்டாக ரிவ்யூ போடலாம். அங்கே ஒர்க் அவுட் ஆகலைன்னா நாங்கள் அடுத்த நாள் எங்கள் படத்தை தேட்டர்லேருந்து எடுத்துருவோம். சார் டேரக்டர் சார், நீங்கள் பத்திரிகை எல்லாருமே 10க்கு 10 கொடுக்கணும்னு சொல்கிறது தப்பு. நானும் 31 வருஷம் பத்திரிகையாளர். ஆனால் இப்போ யூடியூபர் மாதிரி உங்களுக்கு 10க்கு 10 கொடுத்துருக்குறேன். கண்டிப்பாக ஓகேங்களா? அந்த படத்துக்கு இல்லை எல்லாரையும் சொல்லலை இல்லைங்களா, அது ரொம்ப எல்லாரும் நாங்கள் யூடியூபராக மாறியாச்சு பத்திரிகையாளர். ஓகேங்களா? அதை விட்டுருங்க. அடுத்து மர்மர், இது வந்து அடுத்த படமும் உங்களோடது பேய் ஹாரராகவே இருக்குமா? இதே கலைஞர்களுக்கு திருப்பி வாய்ப்பு கொடுப்பீங்களா? அது இல்லாமல் மர்மர் பார்ட் 2 வருமா? அவங்களுக்கு வாய்ப்பு நான் இனிமேல் கொடுக்கணுமா? அவங்க தான் நமக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பார்ட் 2 கூட ஒரு நல்ல லீட் இருக்குல்ல, இவங்கெல்லாம் செத்து போயிட்டாங்க, இவங்கெல்லாம் பேயாக்கி திருப்பி யாரையாவது பயமுறுத்தலாம் இல்லையா? ரொம்ப நல்ல நாட்டாக இருக்குது சார், எழுதிக்கிறேன் இதுவும். ஸோ பார்ட் 2 பார்ட் 3 வந்து எடுப்போம் தான். பட் அதுக்கு நடுவில் ஒரு சினிமாட்டிக்கும் பண்ணி கொஞ்சம் ப்ரூஃப் பண்ணிக்கணும் இல்லைங்களா, இதுவும் எங்களுக்கு எடுக்க தெரியும்ன்ட்டு. ஸோ அதுக்காக பார்த்துட்ருக்குங்க.